நிலவின் மறுபக்கத்தில் தரையிறங்கியிருந்த சீனாவின் செயின் 6 லேண்டர் அங்கிருந்து மணல் துகள்களை சேகரித்துக் கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளது. இது விண்வெளி துறையில் மனிதகுல சாதனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பூமிக்கு இயற்கையாகவே அமைந்த துணைக்கோள் தான் நிலவு. ஆதி காலத்தில் நாட்களை அறிந்து கொள்ள மனிதன் நிலவை காலண்டராக பயன்படுத்தி வந்தான். அது மட்டுமல்லாது பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்துவதிலும் நிலவு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவேதான் நிலவு குறித்த ஆய்வுகளுக்கு விஞ்ஞானிகள் முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள். யாருமே இதுவரை இறங்காத நிலவின் தென் துருவத்தில் விண்கலனை இறக்கி இந்தியா உலக சாதனை படைத்தது. இதனை அடுத்து நிலவின் மீது ரஷ்யாவும் ஜப்பானும் அடுத்தடுத்து விண்கலன்களை அனுப்பினார்கள். ஆனால் இரண்டும் தோல்வியடைந்தது. மறுபுறம் சீனா நிலவு குறித்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்தது. அதாவது நிலவின் மற்றொரு பகுதியில் விண்கலனை தரையிறக்கி அங்கிருந்து மண்ணை பூமிக்கு கொண்டு வருவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நிலவிற்கு 2 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கம் எப்போதும் பூமியை பார்த்தவாறு இருக்கும், மறுபக்கம் சூரியனை பார்த்தவாறு இருக்கும். நிலவு தன்னைத்தானே சுற்றாததால் நம்மால் பூமியிலிருந்து நிலவின் மறுபக்கத்தை பார்க்க முடியாது. இப்படி இருக்கையில் மற்றொரு பக்கத்தின் மீதான ஆய்வை சீனா தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கு லாங் மார்ச் 5 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கான ராக்கெட் தெற்கு ஹைனான் தீவிலிருந்து பென்சாங் விண்வெளி ஏவு மையத்திலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஏவப்பட்டது. இதில் செயின் 6 என்ற ஆய்வு கருவி ரோபோ இணைக்கப்பட்டது. இந்த கருவிதான் தற்போது நிலவின் மறுபக்கத்தில், அதாவது சூரியனை பார்த்துள்ள பகுதியில் தரையிறங்கி மண் மற்றும் கற்கள் துகள்களை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியுள்ளது. மேலும் இந்த பயணத்தின் போது நிலவில் 10,000 ஆண்டுகள் நீடிக்கும் எரிமலை பாசால்ட் பாறை இலைகளால் ஆன சீன கொடியையும் இந்த விண்கலம் அங்கு பறக்கவிட்டது. இன்று இந்த செயின் 6 எனும் விண்கலம் மங்கோலியாவில் உள்ள பாலைவனத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. இது குறித்து விஞ்ஞானிகள் கூறுகையில், கிரகங்கள் உருவானது குறித்தும் அதனுடைய தன்மை குறித்தும் அறிந்து கொள்ள இந்த மண் துகள்கள் நிச்சயம் பயன்படும் என்றும், இந்த வெற்றி குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே சொந்தமானது என்று கூறியுள்ளார்கள். இந்த மிஷன் ஒட்டுமொத்தமாக 53 நாட்கள் நடைபெற்றுள்ளது. நிலவை பொறுத்தவரை சீனாவுக்கு இது 6வது பயணமாகும். 6வது பயணத்திலேயே இப்படி ஒரு சாதனையை சீனா படைத்திருப்பது சர்வதேச விண்வெளி உலகில் பேசும் பொருளாகியுள்ளது. அதே போல இந்த சமயத்தில் சீனாவின் இந்த வெற்றி அமெரிக்காவை தூண்டிவிட்டுள்ளது. நிலவில் முதலில் தரையிறங்கியது அமெரிக்கா தான். ஆனால் அதன் பின்னர் நிலவு குறித்த ஆய்வுகளை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிட்டது. இப்போது சீனாவின் நடவடிக்கையால் ஆர்டெமிஸ் 3 மிஷன் மூலம் மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப அமெரிக்கா தற்போது திட்டமிட்டு வருகின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.